இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா இந்த உலகமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சூசைட் பண்றான். அப்படி சூசைட் பண்றவன் திடீர்னு ஒரு தீவுல மாட்டிக்கிறான். அப்படி மாட்டிக்கிட்டவனுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம படத்துக்குள்ள போக போக பார்க்கலாம். இந்த படத்துக்குன்னு ஒன்லைன் கான்செப்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே இந்த படத்துக்குள்ள போயிடலாம். நம்ம படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தினுடைய ஸ்டார்டிங் சீனில் கண்ணாடி போட்டு ஒரு பையனை கட்டுறாங்க. இவன் தான் நம்மளோட படத்தோட ஹீரோவும் கூட. இந்த பையனுக்கு கடன் தொல்லை அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் காதலி இவ்வளோ விட்டு போயிட்டா. இவன் வேலை பார்க்குற இடத்துலையும் இவனை செம திட்டு ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. அதனால இந்த பையன் இருந்துட்டு அந்த ஊரோட பெரிய பிரிட்ஜில் இருந்து கீழே கூச்சி சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ சூசைட் பண்ண வந்தவன் இருந்துட்டு அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே கூச்சிடுறான். கூச்சதுக்கு அப்புறம் திடீர்னு கண்முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல கண்முழிக்கிறான். கண்முழிச்சவன் ஒழுங்கா என்னால் சாவக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். அப்படியே சுத்தி தேட அப்போ இவன் கண்ணுக்கு ஒரு டாலான, அதாவது ரொம்ப உயரமான ஒரு பில்டிங் தெரியுது. இதுக்கு மேல இருந்து நம்ம கீழே கூச்சிருந்தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த தீவுல இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவுல இருந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கறான். சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு வழியுமே இல்லை. கடைசியா இவனுக்கு இப்பதான் புரியுது இவன் இந்த தீவுல மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது. அப்படியே இந்த பையன் என்ன செஞ்சு யோசிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ போட் போற சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு சரி தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அந்த போட்டை தேடி போறான். அங்க ஒருத்தன் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு இந்த பையன் இருந்துட்டு கை காட்டிட்டே இருக்கான். ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிட்ட அவன் இருந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி இவனை போட்டோ எடுக்கான். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் இருந்துட்டு டேய் நான் ஹெல்ப் கேட்கண்டா அப்படின்னு சொல்லி சொல்ல அவனுக்கு புரியாம டாட்டா காட்டிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பையனும் அந்த இடத்துல மணல்ல ஹெல்ப்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இங்கிட்ட இவன் போன் இருக்கும். அந்த போனை காய வச்சிருப்பான். இப்போ அந்த போன் ஆன் ஆயிருச்சு. அந்த போனை ஆன் பண்ணிட்டு யாருக்காவது போன் அடிக்கலாம் சொல்லி பார்க்கறான். பார்த்தா 1% தான் சார்ஜ் இருக்கு. இப்போ ஹெல்ப் லைன் இருக்கும் இல்லையா 911, அதுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தீவுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எந்த இடத்துல இருக்கீங்க? சிட்டிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சிட்டிக்குள்ள தீவா யாரா நீ காலையில உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு பெரிய வெக்ஸ் ஆயிருது. இவன் லவருக்கு போன் அடிக்கிறான், அதாவது எக்ஸுக்கு. அவ இருந்துட்டு போன் எடுத்தோன்னே உன்னை யாரும் போன் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கறான். டேய் நான் தீவுல மாட்டிக்கிட்டேன், மாட்டினா என்ன மாட்டினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு சொல்லும் போது சாரி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. கட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ண சொல்லி தெரியல. இதுக்கப்புறம் யாருக்கு போன் அடிக்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம சிம்ல இருந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க கிட்ட பேசுறாங்க. சார் எங்க இருக்கீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு சிம்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இந்த பையன் இருந்துட்டு இந்த மாதிரி நான் தீவுல மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டு இருக்கிற பொண்ணு இருந்துட்டு ஓ நம்மளோட சிம் தீவுலாம் ஒர்க் ஆகுதா, அப்ப சூப்பர்ல சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பையன் இருந்து கடுப்பாகி எனக்கு ஹெல்ப் பண்ணுண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்ம போன் இருந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிருது. இதுக்கப்புறம் என்ன செய்யன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த பையனுக்கு எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நானே குதிச்சு போறேன்டா அப்படின்னு சொல்லி நேரா குதிக்கிறான். இவனுக்கு நீச்சல் தெரியுது. அப்பதான் இவனுக்கு சில கிளிப்ஸ் தான் வந்து போகுது. அது என்னன்னா இவன் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது சிலர் இருந்துட்டு இவனை ஸ்விமிங் பூல கழுவி விட்டு இவனை டீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் இவனோட எக்ஸே, அதாவது இவரோட லவ்வரை இவளை விட்டுட்டு போயிருப்பா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர சரி நம்ம ஊருக்கு போய் ஏன் சூசைட் பண்ணோம், இங்கே சூசைட் பண்ணிடலாமே சொல்லி அவனோட டையிலேயே ஒரு தூக்கு கயிறு மாதிரி கெட்டி அப்படியே தொங்க போறான். அப்படி தொங்க போறவனுக்கு திடீர்னு ரெஸ்ட் ரூம் வருது. அப்படி ரெஸ்ட் ரூம் வந்தோடனே வேக போய் ரெஸ்ட் ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல ஒரு பூ இருக்கு. அந்த பூ எடுத்து சுவைச்சு பார்க்கறான். அதுல உள்ள தேனை சாப்பிட்டோன்னே இவனையே அறியாம இவன் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்த பையனுக்கு ரொம்ப தண்ணித்தாவை எடுக்குது. அப்போ அந்த தீவுல இருக்கிற தண்ணியவே இப்போ குடிக்கிறான். பார்த்தா அது நல்ல தண்ணி தான். இப்போ இவனுக்கு ரொம்ப பசிக்குது. பக்கத்துல தான் கிடைக்கான்னு சொல்லி பார்க்கறான். அப்போ ஒரு காளான் இருக்கு. அந்த காளானை இவன் சாப்பிடலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இது விஷக்காலா இருந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். மறுபக்கம் எப்படி நம்ம சாகதானா போறோம், எதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் இவன் இருந்துட்டு ஃபயர் மூட்டும், அதை தீ மூட்டணும் இல்லையா, அதுக்காண்டி ஒரு குச்சை வச்சு உரசி எப்படியா தீ உண்டாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி தீ உண்டாக்கிட்டு இருக்கும் போதே அங்க எதுவுமே நடக்கல. சோ இவன் வந்துட்டு ரொம்ப டயர்டாகி கையில ஒரு லைட்டர் வச்சிருப்பான், அதை வச்சு ஸ்மோக் பண்றான். அப்போ அதை பார்க்கும்போது இவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான், எந்த அளவுக்கு மனநிலையில இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரியுது. அப்படியே நைட் இருந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையுமே பார்க்கறான். பார்த்துட்டு இப்போ எல்லாமே இது குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து போயிட்டு அந்த ஊரை பார்த்துட்டு இங்க பாருங்கடா நான் எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கேன்டா, நீங்க இருக்கீங்களா போட்டி பொறாமன்னு சொல்லி அழகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது. பக்கத்துல ஒரு எம்டி படகு, அதை உடஞ்சு போன படகு இருக்கும். அந்த படகுல வைக்கோல் இதெல்லாம் போட்டு அதிலே படுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டை தூங்க ஆரம்பிக்கிறான். காலைல எந்திக்கிறான். இப்போ இவன் ஸ்டார்டிங்ல ஹெல்ப்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிருப்பான் இல்லையா, இப்போ அதை ஹலோன்னு மாத்திட்டு அங்க இருக்கிற நெட்டை வச்சு எப்படியாவது மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். மீன் பிடிக்க முடியல. இப்போ ரோப்பை கட்டி வாத்து அலையும் இல்லையா, அந்த வாத்தை பிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்றான். அந்த வாத்தியை அவனால பிடிக்க முடியல. இங்கிட்டு ஒரு ஸ்போக் பூன் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்பூனை கேட்டுட்டு அப்படியே போய் மீன் பிடிக்கலாம் பாக்குறான். அப்பவும் முடியல. கடைசியா மரத்து மேல இருக்கிற பழத்தையா சாப்பிடலாம் சொல்லி மரத்து மேல ஏற பாக்குறான். அப்போ 1 இன்ச்சுக்குள்ள இவனால ஏற முடியல. அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது இவன் மேல இருந்துட்டு ஒரு பறவை எச்சம் பண்ணிரும். அதை உடனே பக்கத்துல ஒரு ஷாம்பு பாட்டில் அப்படி மறந்துகிட்டு இருக்க. அந்த ஷாம்பு பாட்டில் இருக்கிற அந்த நுரை எடுத்து அப்படியே தலையில தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி தேய்க்கும் போது இதுல இருக்கிற லிக்விட் எல்லாமே அந்த தண்ணியில கலந்து அங்க இருக்கிற மீன் எல்லாமே சாகுது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த மீன்லாம் எடுத்து அப்படி
அப்படி சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலைல இந்த பச்சையா இருந்துச்சு இல்லையா அந்த மீன், இந்த மீனை சாப்பிட்டு ஒரு புறா செத்து கிடக்கு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் சந்தோஷம் அது. அப்படியே அன்னைக்கு நைட்டு கிரில் பண்ணி சாப்பிட்றான். இப்போ அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். அங்கே அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா அவளுக்கு ஒரு ரூம் தான் ஒரு உலகமே. அவள் வேலை பார்க்கறதுலேருந்து எல்லாமே அந்த ரூம்குள்ளே தான் பண்ணுவா. சாப்பாடு வேணா கூட வெளியே ஆர்டர் பண்ணி அதை வாசலுக்கு வந்தோடனே அதை அப்படியே வாங்கிட்டு உள்ள போயிடுவா. இந்த பொண்ணு இருந்துட்டு டெய்லி நைட் இருந்துட்டு 3 போட்டோ எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை லாக்டவுன், அதை எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ட்ரக்கும் மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டில் ஒரு இது போட்டிருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு இருந்துட்டு அங்கே விண்டோவை திறந்துட்டு அந்த ஊரோடைய சீனரியை போட்டோ எடுப்பா. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டுதா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்குல தொங்குறதா இருப்பான். அதுல இருந்தே இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பையனை போட்டோ எடுத்து சேகரிக்க ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்படியே கால்ஃப் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு போட் இருந்துட்டு மூவ் ஆகுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான், எங்கே இவங்க நம்மளை பார்த்துருவாங்களோன்னு சொல்லி. இங்கே இந்த போட் போனதுக்கு அப்புறம் இவன் அப்படியே நடந்து வரான். அப்போ இன்ஸ்டன்ட் நூடுல் பாக்கெட் ஒன்று கீழே கிடக்குது. அதாவது அதோட மசாலா மட்டும் கிடக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிருது. எப்படியாவது இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்காண்டி மைதாவை ஏதாவது வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணும்போது இவனுக்கு எதுவுமே சக்சஸ் ஆகல. அப்பதான் இவனுக்கு சில கிளிப்லாம் நான் உண்டது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவன் ஆஃபீஸில் இவன் அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி மேகி சாப்பிடுமான்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இதே வேணாம்னு சொல்லுவான். இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குற பையனுக்கு திடீர்னு மேலேருந்து விழுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் போட்டுக்கு மேலே இந்த புறாக்கள் எல்லாமே எச்சம் போடும் இல்லையா, அதை பார்த்துட்டு இதில் சில சீட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே புதைக்கிறதுக்கு மண்புழு அதிகமாக இருக்கிற ஒரு இடத்த பார்த்து அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே புதைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த சீட்ஸ் இருந்து வளர ஆரம்பிக்கி அதுக்கு பாதுகாப்பாக தன்னோட கோட்டை ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி அப்படியே வச்சிருக்கான். வச்சுட்டு இங்கிட்டு இவன் சர்வே பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் மேலே வந்து ஸ்வெட் அப்படியே வெளியே வரும். அந்த வாட்டர் இருந்துட்டு அப்படியே லிக் பண்ணி அந்த சால்ட்டுக்காண்டி சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கிறான். என்னடா இது இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் சர்வே பண்ணும்போது இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இங்கிட்டு சீனை கட் பண்ணி இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவனை பற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவனுக்கு பிடிக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிறத மேப்லாம் போட்டு வச்சிருக்கா. என்னைக்காவது நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ தனிமையிலே இருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ஒரு ஹீரோவாகவும் தெரியுதான். அது மட்டும் இல்லாமல் இவளோட மைண்ட் செட்டில் அவன் இருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது. அதாவது தனிமையாக இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. இப்போ அன்னைக்கு நைட் இருந்துட்டு யாருமே இல்லாத போது மிட் நைட்டில் வெளியே போயிட்டு அதை ஹெல்மெட் போட்டு வெளியே போயிட்டு அந்த ஆற்றுக்கு போயிட்டு ஒரு பாட்டிலில் சில லெட்டர் எழுதி அப்படியே அனுப்பி விட்றா. அது இருந்துட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து வந்துகிட்டு இருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ விதைச்ச விதையெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. இப்போ அந்த பாட்டிலுமே நம்ம ஹீரோ கிட்ட கிடைச்சது. அவன் அப்படியே மெதுவாக என்னன்னு சொல்லி விரிச்சு பார்க்க அதில் ஹலோன்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இவன் மணலில் எழுதிருந்தான் இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ அந்த பையன் இருந்துட்டு இது யாரா இருக்கும், நமக்கு ஹலோ சொல்லியிருக்கு, இது நமக்கு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ இது நடந்தது எல்லாத்தையுமே அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட அப்படியே உளறிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி லெட்டர்லாம் வந்துச்சு, இது எனக்கு வந்துச்சுன்னு நினைச்சா நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விவசாயம் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சோளக்காட்டு பொம்மையிட்ட என்னை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது அந்த ஹீரோயின் இருந்துட்டு கேமரா வழியா பார்த்து இவ்வளவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ மறுநாள் இருந்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கான். அதை அந்த ஹீரோயின் போட்டோ எடுத்துட்டு தனக்கு ஹீரோ ரிப்ளை பண்றதை பார்த்து ஒரு வருஷம் மயக்கம் போட்டே கீழே விழுந்துருதான். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹெல்மெட் போட்டுட்டு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அதாவது அந்த ரிவருக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு பாட்டில தூக்கி போடுறான். இப்போ மறுபடியும் அவனுக்கு அந்த லெட்டர் கிடைக்குது. அதை விரிச்சு பார்க்கறான். அதுல ஃபைன் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இதுவும் அந்த பொண்ணு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்கிட்டு இந்த சோளம் இருந்துட்டு விளைஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவன் ரொம்ப நாளாக அந்த நூடுல்ஸ் பாக்கெட் இருந்துட்டு நூடுல்ஸ் பண்ணுவான்னு சொல்லி ஆசைப்படுவான் இல்லையா, அதுக்காண்டி தான் விவசாயம்லாம் பண்ணுவான். அதை பார்த்துட்டு இவனுக்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஆன்லைன்லேயே, அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம இடத்துலலாம் இந்த டெலிவரி பாய் அப்படிங்கிறது இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து அந்த இடத்துக்கு போய் அந்த தீவுக்கு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ணி கொடுக்க சொல்றா. அப்படியே ஃபோன் மூலியமா சொல்ல அந்த டெலிவரி பையன் கஷ்டப்பட்டு அந்த தீவுக்கு போனா அந்த பையன் இருந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு போ அப்படின்ட்டான். இங்கிட்டு டெலிவரி பை நடக்க முடியாம நடந்து வந்து இந்த மாதிரி அவங்க வாங்கலாம் சொல்லி சொல்ல முதல் டைமா ஹீரோனி தன்னோட ஹீரோவுக்காக வெளியே வந்து அந்த பையன் கிட்ட பேசுறான். அவன் என்ன சொன்னான், என்னை பத்தி எதுவும் சொன்னானா அப்படிங்கிறது கேட்கறான். அதுக்கு அந்த டெலிவரி பை இருந்துட்டு எனக்கு நான் சுயமா தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்றான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனிக்கு இன்னும் பிடிக்குது. அப்படியே நம்ம ஹீரோனி இருந்துட்டு அவங்க அம்மா வெளியே போகும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு தங்கிட்ட நம்ம பொண்ணு பேசணுன்னே அவங்க அம்மாவும் சரிமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு நம்ம நூடுல்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ற விதமா அப்படியே அந்த இடத்துல ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி செஞ்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோனி சிரிக்கா. இங்கிட்டு சோளம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோளத்தை நூடுல்ஸா ரெடி பண்ணி அதை அப்படி சாப்பிடுறான். அப்படி சாப்பிடும் போது இவனுக்கு ஒரு அழுக வருது. அது எதுக்குன்னா ஒரு பொருளை விளைவிச்சு சாப்பிடும் போது நமக்கு அவ்வளவு தூரம் அழுக வரும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இப்படியே பல மாசம் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் தாடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனி இவ்வளவு நினைச்சு சில செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம டெய்லி நைட் வந்துட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு போறது இந்த மாதிரிலாம் இருக்கிறா. அப்ப திடீர்னு ஒரு நாள் நைட்டு செம்ம மழை பெய்யுது. அந்த தீவுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ விளைய வச்சிருந்த சாப்பாடுக்காண்டிய செடி எல்லாமே நாசமா போகுது. அதை பார்த்துட்டு அந்த பையன் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கிட்ட இவன் இருக்கிற போட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலையில அடிச்சுட்டு உள்ள போக ஆரம்பிக்கி இவனால பிடிச்ச ட்ரை பண்றான். ஆனா இவனால முடியல. கடைசி அந்த போட்டை விட்டுறான். இப்ப மறுநாள் காலில் இருந்துட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு அந்த இடத்த பாக்குறான். அந்த இடமே அலங்கோலமா இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ தன்னை விட்டு போயிட்டானோ அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு தன்னை விளைவிச்ச பொருள் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி
இருக்கிறான். அப்ப இந்த பையன் இருந்துட்டு தப்பா ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த இடத்துல வச்சிருப்பான். அதாவது நம்ம ஹீரோனி பார்க்கும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீலாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவனை அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அதையும் நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. எங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்க முடியாதா அப்படின்னு நினைச்சு இத்தனை வருஷமா வெளியே வராத பொண்ணு அப்படியே வெளியே வந்து குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பார்க்ல அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கையில காசும் இல்ல, போறதுக்கு செருப்பு முதற்கொண்டு இல்ல. ஸ்டார்டிங்ல போட்ட செருப்பு எடுத்துட்டு அப்படியே கலத்தி போட்டுட்டு ஒரு பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அந்த ஹீரோயினி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குறா. அப்ப இவன் போட்டிருந்த செருப்பு இருந்து அந்த இடத்துல கிடக்கு. அதை பார்த்து திரும்பும்போது கரெக்டா ஒரு பஸ் இருந்துட்டு அப்படியே மூவ் ஆகும். அந்த பஸ்ஸை துரத்தி போறா. இப்படியே நில்லு நில்லு சொல்ல அந்த பஸ் இருந்துட்டு போய்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு போலீஸ் எடுத்துட்டு டிராபிக் பண்ணி அந்த இடத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பெருமூச்சு விட்டு அப்படியே ஓடி வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுதா. இங்க நம்ம ஹீரோ இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கிட்டு நம்ம ஹீரோ உண்மையாவே இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினி வந்து அந்த ஹீரோவை கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு புரியுது இவ தான் நமக்கு லெட்டர் போட்டது அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் பஸ் ரைட்டா பிரேக் ஆக அப்போ இவங்க ரெண்டு பேரும் மோதி கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு டிராபா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.